வணக்கம். சில சமயம் நம்ம வாழ்க்கையில நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத சவால்கள் எல்லாம் வரும். அப்படி ஒரு பெரிய சவாலை சந்திச்சு தன்னோட மன உறுதியால மட்டுமே மீண்டு வந்த ஒரு மனிதரோட கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதையோட ஹீரோ லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். தன்னோட ஃபீல்ட்ல உச்சத்துல இருந்த ஒரு உலக புகழ்பெற்ற சைக்கிளிஸ்ட். வாங்க அவரோட பயணத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். 1996 இந்த வருஷத்துல தான் அவரோட வாழ்க்கை மொத்தமா தலைகளா மாறிச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. வெறும் கொஞ்ச நாட்களுக்குள்ள சாதாரண தலைவலின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு சாம்பியனோட வாழ்க்கையே உலுக்கி போட்ட கேன்சர் ஆபரேஷன்ல போய் முடிஞ்சிருக்கு. இங்கிருந்தா அவரோட வாழ்க்கையில ரொம்பவே இருண்ட சவால் நிறைஞ்ச ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது. அவர் எதிர்கொண்டது சாதாரண நோய் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மரண தண்டனை மாதிரி. பிரச்சனை அதோட நிக்கல. கேன்சர் ஒரே இடத்துல இல்லாம அவரோட உடம்புல ரொம்ப முக்கியமான பாகங்களான மூளை, நுரையீரல், ஏன் அடிவயிறு வரைக்கும் பரவ ஆரம்பிச்சுது. நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருந்துச்சு. டாக்டர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அவர் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜஸ்ட் 50-50 தான். அதாவது வாழ்க்கைக்கும் சாவுக்கும் நடுவுல ஒரு நேரடி போராட்டமே ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையும் போயிட்டு இருந்துச்சு. மூளையில இருந்த கட்டிகளை நீக்கிறதுக்காக செஞ்ச சிக்கலான ஆபரேஷன்களும் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது. மெடிக்கலா பார்த்தா எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரி ஒரு சூழல். இப்போ இங்க ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை கவனிங்க. ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இனிமே நீங்க சைக்கிள் ஓட்டுறத பத்தி கனவு கூட காணாதீங்க அப்படின்னு யதார்த்தத்தை சொன்னாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங்கோட மனசு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் திரும்ப வருவேன், மறுபடியும் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிப்பேன்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்துச்சு. இந்த இடத்துல தான் போராட்டம் உடம்புல இருந்து மனசுக்கு மாறுது. ஆம்ஸ்ட்ராங் தனக்குள்ளேயே ஒரு புது கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான். கீமோதெரப்பியோட கொடூரமான விளைவுகளால உடம்பு ரொம்ப மோசமான நிலையில இருந்தப்போ கூட தன்னோட வலி அவர் வெளியே காட்டிக்கவே இல்லை. தன்னை சுத்தி இருந்தவங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல பயம் தன்னை ஜெயிச்சிடுறதுக்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கல. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இதுதான் அவரோட தாரக மந்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட ஒரு நம்பிக்கை வாக்கு. என் கேன்சர் கண்டிப்பா குணமாகும், நான் திரும்பவும் போட்டிகள்ல கலந்துக்கிட்டு ஜெயிப்பேன். இந்த நம்பிக்கை தான் அவரோட ட்ரீட்மெண்ட்ல ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. இங்க நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும். மன உறுதிக்கு நிஜமாவே அவ்வளோ பவர் இருக்கா? டாக்டர்ஸே கைவிட்ட ஒரு உடம்ப வெறும் நம்பிக்கை மட்டுமே காப்பாத்திட முடியுமா? மனசோட சக்திக்கும் உடம்போட யதார்த்தத்துக்கும் நடுவுல அடுத்து என்னதான் ஆச்சு? அந்த இருண்ட காலத்துக்கு அப்புறம் மெதுவா ஒரு புது விடியல் பிறக்க ஆரம்பிச்சது. கதையோட போக்கு போராட்டத்திலிருந்து நம்பிக்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. மொத்த மருத்துவ உலகத்தையுமே ஆச்சரியப்பட வச்ச ஒரு திருப்பம் இது. ஆம்ஸ்ட்ராங்கோட உடம்புல இருந்த கேன்சர் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்யாத ஒரு வேலையை அவரோட உடம்பே செய்ய தொடங்குச்சு. இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம். ஆம்ஸ்ட்ராங் எப்படி குணமானாருன்னு ஆராய்ச்சி செஞ்ச டாக்டர்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவரோட இந்த மீட்சிக்கு முக்கிய காரணம் மருந்துகளை விட அவரோட அந்த அபாரமான மன தைரியம் தான் சொன்னாங்க. அறிவியலால அளக்க முடியாத ஒண்ணு ஒரு உயிரையே காப்பாத்திருக்கு. ஆமாங்க, அவர் எதை முழு மனசோட நம்பினாரோ அது நிஜமாச்சு. அவரோட உடம்புல இருந்து கேன்சர் முழுசா காணாம போயிடுச்சு. இது எல்லா கணிப்புகளையும் தவிடுபொடியாக்குன ஒரு மாபெரும் வெற்றி. ஆனா கதை இதோட முடியல. அவர் தனக்கு தானே ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டாரே, அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுதான் கதையோட கடைசி சாப்டர். கேன்சரை ஜெயிச்சதும் ஆம்ஸ்ட்ராங் சும்மா இருக்கல. மறுபடியும் சைக்கிளிங் உலகத்துக்குள்ள நுழைஞ்சாரு. முன்ன விட கடுமையான பயிற்சிகளை செஞ்சு உலக அளவுல நடந்த போட்டிகள்ல கலந்துகிட்டு வெற்றிகளை குவிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட இந்த கம்பேக்கோட உச்சகட்டம் இந்த ஒரே நம்பர்ல அடங்கியிருக்கு, 7. ஆமா, உலகத்திலேயே ரொம்ப கடினமான மதிப்புமிக்க சைக்கிள் பந்தயமான டூர் டி ஃப்ரான்ஸ் பட்டத்தை ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, தொடர்ந்து 7 தடவை ஜெயிச்சு சரித்திரம் படைச்சார். ஆனா இந்த பிரமிக்க வைக்கிற வெற்றிக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கமும் இருந்துச்சு. பல வருஷம் கழிச்சு ஆம்ஸ்ட்ராங்கே ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் ஜெயிச்சதுக்கு ஊக்க மருந்து பயன்படுத்தினேன்னு. அதோட விளைவு அவர் ஜெயிச்ச அந்த 7 டூர் டி ஃப்ரான்ஸ் பட்டங்களையும் அவரிடமிருந்து பறிச்சிட்டாங்க. இது அவரோட புகழ மொத்தமா காலி பண்ணிடுச்சு. ஆம்ஸ்ட்ராங்கோட கதை ரொம்ப சிக்கலானது. ஒரு பக்கம் கேன்சரை ஜெயிச்ச அவரோட மன உறுதி நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னொரு பக்கம் அவர் தேர்ந்தெடுத்த தப்பான வழி ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மனப்பான்மையோட ஆபத்தை காட்டுது. இந்த 2 பக்கத்தையும் பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி வருது. உங்க வாழ்க்கையில வர்ற உண்மையான சவால்களை நேர்மையா ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவ போற அந்த மன உறுதி எது? யோசிச்சு பாருங்க.